கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு லைஃப் சேவிங் இயர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதே மாதிரி தான் சார் 2025க்கும் சொன்னாங்க, பெருசாக ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் புலம்போது காதில் விழுகிறது. ஆனால் இது உங்களை பெரிய அளவுக்கு உண்மையிலேயே கண்கூடாக உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே உணரக்கூடிய வகையில் செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. காரணம், ஒரு பக்கம் அஷ்டம சனி முழுமையாக விலகிவிடுது. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் மார்ச் மாதம் துவங்கி நிறைய நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் அவ்வளோ தூரம் போக வேண்டாம், ஆண்டின் துவக்கமான இந்த ஜனவரி 16 உங்களுடைய 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறார். அடிப்படையிலேயே அவர் பஞ்சமா ஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி, தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டிற்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிரகமான செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை உண்டாக்கும். இதன் காரணமாக உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் ஒரு சொந்த வீடு கனவு, ஒரு சொந்தமாக ஒரு லேண்டு நமக்குன்னு ஒன்று இருக்கணும், நம்ம பேரில் கிரையம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்து தட்டி போயிட்டே இருந்துச்சுன்னா இப்போ நடந்து முடியும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார உங்களுக்கு நிச்சயம் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. நீங்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. ஆனால் அப்பப்போ குழப்பமான மனநிலைக்கு ஆளாகுவீங்க. ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ மார்ச் மாதம்தான் சனியுடைய பயிற்சிங்கிறது வாக்கியப்படி நகருது. அப்போ அது வரைக்குமான காலகட்டம் ஒரு சில குழப்பங்கள் மனதிற்குள்ளார ஒரு இன்செக்யூரான ஃபீலிங். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தொடர்வது போலவே ஒரு எண்ண அமைப்புங்கிறது உங்கள் மனசில் இருக்கும். மழை விட்டும் தூவானம் விடலைங்கிற கதையாக லேசான சில பிரச்சனைகள் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்தே இருப்பீர்கள். ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான், சும்மா ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி. இது இப்போ இந்த ஜனவரி 16 ஆக்டிவேட் ஆகிருக்கக்கூடிய ருச்சக யோகமும் சரி, அதன் பிறகான குருவினுடைய நகர்வு அதுதான் ரொம்ப அல்டிமேட். குரு தான் உங்கள் லைஃப்பில் இப்போ ஹீரோவாக செயல்பட போகிறார். காரணம், உங்கள் ராசியின் மீதே அமர்ந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீட்டின் மீது அவருடைய பார்வையை செலுத்தும் போது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, நிறைய நல்ல விஷயங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட அவதிக்கு ஏற்ற உயர்வான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குறிப்பாக நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பணங்காசு ஏதேனும் ஒரு வகையில் மணி ஃப்ளோங்கிறது இருந்துக்கிட்டே இருக்க போகுது. சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆண்டாக இது உறுதியாக இருக்க போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.